கர்த்தரோட நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு புதிய நாளைக்கான கிருபை செய்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் செய்த பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடான கூடி நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிற வார்த்தை கொலோசியர் 3:24 இப்படி சொல்லுகிறது: எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று சொல்லி அவர் வெளிப்படுத்துகிறார். இந்த நாளிலும் கூட நம்ம என்ன காரியத்தை செய்ய போகிறோமோ அந்த காரியம் மனுஷர்கள் பார்க்கும்படியாய் செய்யாதபடிக்கு, மனுஷர்களுக்காய் செய்யாதபடிக்கு நம்மளை அழைத்த தேவன், நம்மளை உண்டாக்கினவர், நம்மளை பாதுகாக்கிறவர், ஒவ்வொரு நாளும் நம்மளை உயிரோடு வைத்திருக்கிற தெய்வத்திற்கு முன்பதாய் மனப்பூர்வமாய் உண்மையாய் செய்ய அவர் விருப்பப்படுகிறார். வேதத்தில் பார்க்கிறோம், அப்போஸ்தலரில் பார்க்கிறோம், கொர்நேலியு என்கிற ஒரு தெய்வ மனுஷன், இத்தாலியா பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அவன் தேவ பக்தி உள்ளவன், தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனமாய் இருந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். எப்பொழுதும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்தவர். அது தேவனுக்கு முன்பதாக உண்மையாய் மனப்பூர்வமாய் செய்தார். மனுஷர்களுக்காய் செய்யாதபடிக்கு அவர் தேவனுக்கு முன்பதாய் உண்மையாய் மனப்பூர்வமாய் ஜனங்களுக்கு அந்த தான தர்மங்களை செய்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். கொர்நேலியு செய்யப்பட்ட எல்லா தான தர்மங்களையும் தேவன் அதை உண்மையாய் மனதார ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம யாருக்காவது உதவி செய்வோம் ஆனால் அதை மற்ற மனுஷங்க பார்க்கணும், அதை ஃபோட்டோ எடுத்து நம்ம அது ஒரு ஸ்டேட்டஸில் வைக்கிறது, மற்ற காரியத்தில் வைக்கிறது, அதுக்காக மனுஷங்க நம்மளை பெருமை பாராட்டுகிற காரியத்திற்காய் செய்யாதபடிக்கு, நமக்கு நன்றி சொல்லுவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம செய்யாதபடிக்கு அது தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி மனப்பூர்வமாய் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் செய்யும் பொழுது கர்த்தர் அந்த காரியங்களை, அந்த தான தர்மங்களையும் உண்மையாய் செய்கிற அந்த உதவிகளை தேவன் ஏற்றுக்கொள்ள வல்லவராக இருக்கிறார். ஏற்றுக்கொள்கிறது மாத்திரமல்ல, அதை தேவன் அங்கீகரிக்கவும் அதை செய்கிறவர்களை ஆசீர்வதிக்கிறவருமாய் இருக்கிறார். தேவனுக்காய் கொடுக்கிற காரியத்தில் வேதத்தில் பார்க்கிறோம், ஒரு ஏழை விதவை காணிக்கை ஆண்டவருக்காய் கொடுக்கும் பொழுது ஐஸ்வர்யவான்கள், பணக்காரர்கள் எல்லாரும் காணிக்கைகளை, பெட்டிகளை நிறைய போடுறாங்க. மனுஷர்களை பார்க்க முடியாமல் அவங்கள்ட்ட இருக்கிற எல்லா காரியமும் நிறைய போடுறாங்க. ஆனால் ஒரு ஏழை விதவை தனக்கிட்ட இருக்கிற 2 காசை போடுகிறதே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், இந்த ஏழை விதவை மற்ற எல்லாரை பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று சொல்லி மெய்யாகவே நான் சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அவர் மற்ற எல்லாரும் அவங்கள்ட்ட இருக்கிற பரிபூர்ணத்தில் இருந்து தேவனுக்கென்று காணிக்க போடுறாங்க. ஆனால் இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்திற்கு உண்டாயிருந்தது எல்லாம் போட்டுவிட்டாள் என்று சொல்லி தேவன் அந்த காணிக்கையை அங்கீகரிக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவருக்கு நிறைய பணம் முக்கியம் இல்லை, எவ்வளோ பெரிய பணக்காரங்களோ அவங்கள்ட்ட இருக்கிற காணிக்கை கொடுக்குறாங்க அப்படின்றது முக்கியம் இல்லை. தன்னைக்கிட்ட இருக்கிறத உண்மையாய் கொடுக்கறத, அது சின்னதோ பெருசோ, தன்னைக்கிட்ட இவ்வளோ தான் இருக்குது அதையும் ஆண்டவருக்கு உண்மையாய் கொடுக்கணும் நினைக்கிற அந்த இருதயத்தை தேவன் பார்க்கிறார். அந்த 2 காசு போட்ட அந்த விதவையின் காணிக்கையை தேவன் அங்கீகரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதை மனப்பூர்வமாய் மனுஷருக்கென்று ஒரு வேளை நினச்சிருக்கலாம், எல்லாரும் நிறைய காணிக்கை போடுறாங்க, நான் மட்டும் இப்படி போடுறேன்னு எப்படி போடுறது அப்படின்னு ஒரு வேளை அந்த விதவை நினச்சிருந்திருக்கலாம். ஆனால் தன்னைக்கிட்ட இருக்கிறதையும் நான் உண்மையாய் கொடுக்கணும் என்று சொல்லி அவள் ஆண்டவருக்காய் கொடுக்கிறதை தேவன் அங்கீகரிக்கிறதை பார்க்கிறோம். நண்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாளில் எதிர்பார்க்கிற காரியம் என்னென்னா, ஒரு வேளை உங்களை நம்பி ஊழியத்தை கொடுத்துருக்கலாம், உங்களை நம்பி தேவன் ஒரு வேலையை நல்ல வேலையை கொடுத்துருக்கலாம், தேவன் உங்களை நம்பி ஒரு குடும்பத்தை கொடுத்துருக்கலாம். அதை மனுஷர்களுக்காய் செய்யாதபடிக்கு, யாருக்காவது உதவி செய்யணும்னு நினச்சாலும் அதை மனுஷர்களுக்காய் செய்யாதபடிக்கு தேவனுக்கு முன்பதாய், கர்த்தருக்கு முன்பதாய் மனப்பூர்வமாய் உண்மையாய் நீங்கள் அந்த வேலையும் குடும்பத்தையும் ஊழியத்தை எல்லா காரியத்தையும் நீங்கள் செய்யும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அதை ஆசீர்வதிக்கவும் அங்கீகரிக்கவும் வல்லவராய் இருக்கிறார். அந்த ஏழை விதவை போட்டு அந்த 2 காசை, அவர் காசை பார்க்காதபடிக்கு அந்த கொடுத்த இருதயத்தை தேவன் பார்த்தார். அதே போல் இன்னைக்கு உங்களுடைய இருதயத்தை அவருக்கு உண்மையாய் ஒப்பு கொடுக்கும் பொழுது அதை அவர் அங்கீகரிக்க